மொத்தமாக மாறிய ட்ரம்ப் ஈரான் விஷயத்தில் தொனியை மாற்றிய அமெரிக்க அதிபர். அடேங்கப்பா! அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் ஈரான் தொடர்பாக 2 முக்கிய பதிவுகளை வெளியிட்டுள்ளார். இந்த பதிவுகளில் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக எண்ணெய் கப்பல்கள் செல்ல அனுமதிப்பதில் ஈரான் செய்யும் கெடுபிடிகளை நேரடியாக தாக்கியுள்ளார். போர் நிறுத்தம் அறிவிப்பு வெளியான பின்பு கச்சா எண்ணெய் விலை பெரிய அளவில் குறைந்து வந்த நிலையில் ஈரானின் 2 முக்கிய நடவடிக்கை மீண்டும் விலை உயர துவங்கியுள்ளது. மேலும் இன்று பாகிஸ்தானில் இரு நாடுகளுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை துவங்கும் வேளையில் ட்ரம்ப் தனது பதிவில் அவருடைய வழக்கமான கடுமையான வார்த்தை தொனியை மாற்றியுள்ளார். ட்ரம்ப் தனது தொனியை மாற்றவில்லை எனில் பாகிஸ்தானில் நடக்கும் பேச்சுவார்த்தைகளில் இந்த போருக்கான தீர்வு எந்த திசையிலும் செல்லாது என்பதை தெளிவுபடுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்ப் தனது முதல் பதிவில் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கச்சா எண்ணெய் கப்பல்கள் செல்ல அனுமதிப்பதில் மிகவும் மோசமான வேலையை செய்கிறது என்று தெளிவாக கூறியுள்ளார். மேலும் இது இரு தரப்பினருக்கும் இடையே உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு முரணானது என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் இரண்டாவது பதில் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எண்ணெய் டேங்கர்களிலிருந்து ஈரான் கட்டணம் வசூலிக்கிறது என்று வெளியான தகவல்களையும் விமர்சித்துள்ளார். ஈரான் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்றும் அப்படி செய்து கொண்டிருந்தால் உடனடியாக அதை நிறுத்த வேண்டும் என்றும் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் ஈரான் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஈரான் அரசு வியாழக்கிழமை ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு புதிய மாற்றுப்பாதைகளை அறிவித்துள்ளது. 2 வாரங்களுக்கு நீடிக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் தற்காலிகமாக கப்பல் போக்குவரத்தை அனுமதித்திருந்தாலும் முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதையில் சீ மைன்கள், அதாவது கடலில் வைக்கப்படும் கன்னி வெடிகள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆபத்தின் காரணமாக பாதுகாப்பு கருதி மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு ஈரான் அறிவுறுத்தியுள்ளது. மாற்றுப்பாதையை பயன்படுத்தும் முன் கப்பல்கள் IRGC கடற்படையுடன் ஒருங்கிணைந்து அனுமதி பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் IRGC படையிடம் அனுமதி பெற வேண்டும் என்றால் ஈரானுக்கு ஒவ்வொரு கப்பலுக்கும் டோல் கட்டணம் செலுத்த வேண்டும். இந்த டோல் கட்டணத்தை வசூலிப்பது குறித்து ஏற்கனவே ஈரான் நாட்டின் 10 அம்ச அமைதி திட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஸ்தபா கமேனி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் போர் செய்ய விரும்பவில்லை என்று தனது சமீபத்திய எழுத்துப்பூர்வ செய்தியில் தெரிவித்துள்ளார்.